கிட்ஸுக்கும் பெரியவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி லஞ்ச் பாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான வெண்டைக்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காவை ரவுண்டாக கட் பண்ணாமல் இது மாதிரி நீள நீளமாக மெலிசாக கட் பண்ணிக்கலாம். பார்க்கவும் நல்லாயிருக்கும், அரியவும் நல்லா மெலிசாக வரும். இதை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும். ஸோ கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், நான் காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணுறேன், தனியாத்தூள், கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறமா இறக்கிறதுக்கு முன்னாடி கரம் மசாலா போட்டு வதக்கி தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய், கடுகு, அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு, ஒரு பெரிய வெங்காயம், கறிவேப்பிலை, கொஞ்சமாக பூண்டை சின்னதாக அரிஞ்சு போட்டுட்டேன், ஒரே ஒரு சின்ன தக்காளி, அதுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டு நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், அப்புறம் கரம் மசாலா. இது கரம் மசாலா போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரம் மசாலா போட்டுக்கோங்க. ரைஸும் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காவும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரியான வெண்டைக்காய் ரைஸ் ரெடி ஆகிடும். இதுக்கு சைட் டிஷ்க்கு அப்பளம் இருந்தாலே போதும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.